इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. मंगलश्लोकः. वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयम् प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्. अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे குருமானந்தரூபிணம். இதுவரையில அஞ்சாவது நிமித்தம் இருக்குன்னு சொல்லக்கூடிய பட்சத்தை நிரூபணம் பண்ணிட்டார். அதாவது உற்பத்தி சிஷ்ட குணபலியஸ்துவம் பஞ்சமம் நிமித்தம் நாமதேயத்வே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இப்போ அதை கண்டிக்கிற பட்சத்தை ஆரம்பிக்கணும். அந்நேது ஆச்சாரியாக ஆஹுஹு. வேறு சிலர் என்ன சொல்றா, இப்படி அஞ்சாவதாக நீங்க சொன்ன நிமித்தம் ஒண்ணு கிடையாது. அப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப சிரமப்பட்டு நிரூபணம் பண்ணினோமே. இந்த உற்பத்தி சிஷ்ட குணபலியஸ்துவம் தான் வைஸ்வதேவ சப்தா கர்மநாமதேயம் அப்படின்னு சொல்றதுல பிரமாணம்னு நிரூபிச்சோமா இல்லையா? அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல தத்பிரக்ய சாஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறா. அந்நேது ஆச்சாரியாக. அப்படி எந்த தத்பிரக்ய சாஸ்திரம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம முன்னாடியே படிச்சபடி எத் விஸ்வே தேவா சமயஜந்த தத் வைஸ்வதேவஸ்ய வைஸ்வதேவத்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தவாதா. இந்த அர்த்தவாதா இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு கேட்டால், இந்த வைஸ்வதேவேன எஜேதாங்கிற வாக்கியத்துல வைஸ்வதேவ சப்தத்தினால தேவதா விதிக்கப்படுறதுன்னு ஒரு பட்சம் சொன்னாலே, அந்த தேவதா விதானம் இந்த வாக்கியம் இல்லைன்னாலும் இந்த இன்னொரு சாஸ்திரம் இப்ப காமிச்சாலே எத் விஸ்வே தேவா சமயஜந்தான்னு அதனாலேயே கிடைச்சிடுறது. அப்போ அதுதான் தத்பிரக்ய சாஸ்திரம். விதிசிதமான விஸ்வதேவ தேவதாவானது இந்த இன்னொரு சாஸ்திரத்தினாலேயே, அதாவது அர்த்தவாதத்தினால, இது அர்த்தவாதா. எது? எத் விஸ்வே தேவா சமயஜந்த தத் வைஸ்வதேவஸ்ய வைஸ்வதேவத்வம் அப்படிங்கிறது அர்த்தவாதா. மந்திரா இல்ல, அர்த்தவாதா. இந்த வாக்கியம் என்ன சொல்ல வர்றது அப்படின்னு கேட்டா, இந்த விஸ்வதேவா தேவதா இருக்கே, அந்த தேவதா இந்த கர்மாவை பண்ணினுதான். அதனாலதான் இதுக்கு வைஸ்வதேவகான்னு பெயரா இப்படின்னு சொல்லி கொடுக்கறது அர்த்தவாதத்துல. அந்த அர்த்தவாதத்தை வச்சுண்டு நமக்கு இங்கே இந்த கர்மாவில தேவதாவானது கிடைக்கிறது அப்படின்னு இருக்கிறதுனால தத்பிரக்ய சாஸ்திரம் இங்க இருக்கு. இது புரிஞ்சுதா? அந்நேது ஆச்சாரியாக அப்படிங்கிறவா யாரு, மற்றவெல்லாம் இதை ஒத்துக்கலையோ பஞ்சம நிமித்தத்தை, அவளுடைய பட்சம் நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சுதான். ஆனா இது சொல்றவர் வந்து சித்தாந்தி. இதுல பூர்வபக்ஷ சித்தாந்தி அப்படி இல்ல. மீமாம்சகால இப்படி ஒரு சில பேர் இருக்கா, அப்படி ஒரு சில பேர் இருக்கா. ரெண்டுத்துல எது எடுத்துட்டாலும் சரிதான். இந்த பக்தி ஆரம்பிக்கிறது வந்து கிரந்தக்காரர் அவருடைய அபிப்பிராயம் இதுன்னு தெரியறது. ஏன்னு கேட்டா, எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அபிப்பிராயப்பட்ட பட்சத்தை பின்னாடி சொல்லுவோம். முதல்ல ரெண்டு பட்சங்கள் இருக்கு, இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பட்சம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு பட்சத்தை சொல்லிடுவோம், இப்படி பண்ணலாம்ப்பா, இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு. அடுத்தது ரெண்டாவதா ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? அது நம்மளுடைய அபிப்பிராயப்பட்டதா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மீமாம்சா சாஸ்திரத்துல ரெண்டு மதங்கள் இருக்கு இந்த விஷயத்துல. இப்படி ஒரு சில பேர் சொல்றா, இப்படி ஒரு சில பேர் சொல்றா. அதுல இந்த கிரந்த கிரந்த சைலியை வச்சுட்டு பார்த்தால் இந்த கிரந்தக்காரருக்கு இந்த ரெண்டாவதா சொல்றதுதான் தேவலை போல இருக்கு. அவருக்கு அதுதான் மனசுல பட்ட ஒரு மதமா இருக்குன்னு தெரியறது இல்லையா? அதனால ரெண்டுத்துல இது தப்பு, இது சரி, இது பூர்வபக்ஷா, இது சித்தாந்தா அப்படிங்கிறது இல்லை.
ரெண்டுத்துல எதை வேணா எடுத்துக்கலாம். நம்ம வேற கிரந்தத்துல பார்க்கும் பொழுது இதுல எது பூர்வபக்ஷமா இருக்கோ அதே சித்தாந்தமா அவ எடுத்துட்டு இருப்பா. அப்ப அவ அந்த மதத்தை அனுசரிக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். அதான் அவர் பேசின்ற அந்த இது முடிஞ்சிடுச்சு, இப்ப இவர் ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. அதனாலதான் அந்நியத்து ஆச்சாரியான்னு ஆரம்பிக்கிறார், சித்தாந்தான்னு ஆரம்பிக்கிற. அந்நியத்து ஆச்சாரியாக ஆகும். சரி, இப்போ நான் இந்த சித்தாந்தத்தை சுருக்கமா, சித்தாந்தம்னு சொல்லக்கூடாது, இந்த இன்னொருத்தருடைய மதத்தை நான் சுருக்கமா சொல்லிட்டேன். அது புரிஞ்சது இல்லையா? அதுல ஒரு சின்ன கேள்வி கேட்கிறா. இந்த தத்பிரக்ய சாஸ்திரம் அப்படின்னு பதத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரியறது? இன்னொரு ஒரு சாஸ்திரத்துல இருந்து கிடைக்கக்கூடியதுன்னு தெரியறதே. அந்த சாஸ்திரம் விதியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். இப்ப பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோத்திங்கிற இடத்துல அக்னிஹோத்திர பதமானது தேவதா போதகம் இல்ல. ஏன்னா தேவதாவை சொல்றதுக்கு வேற ஒரு மந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஆமா. அத போல இந்த இடத்துல இந்த விஸ்வதேவ தேவதாவை சொல்றதுக்குண்டான சாஸ்திரம் எதுன்னு கேட்டால் அர்த்தவாதான்னு சொல்லிட்டோம். ரெண்டு இடத்துல நீங்க பாருங்க, மந்திரஹா ஒரு இடத்துல வருது, இன்னொரு இடத்துல அர்த்தவாதா வருது. எங்கேயுமே விதியை காணும். ஒருத்தர் இப்படி மனசுல வச்சுட்டு கேட்கிறார், இந்த தத்பிரக்ய சாஸ்திரம்னு நீங்க ஒரு சாஸ்திரத்தை இன்னொரு சாஸ்திரத்தை காமிக்கிறாலே, அந்த சாஸ்திரம் எப்பொழுதும் விதியாகத்தான் இருக்கணும்ப்பா, மந்திரமாகவோ இல்ல அர்த்தவாதமாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு புரிஞ்சுட்டா, அவருடைய மனசுல என்ன தாத்பரியம் இருக்குன்னு புரிஞ்சுட்டா? இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் என்ன சொல்லுவோம்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தத்பிரக்ய சாஸ்திரம்னா அந்த பதத்தினால கிடைக்க வேண்டிய குணா, திரவியமோ தேவதையோ அது வேற ஒரு சாஸ்திரத்தினால, அது விதியா தான். மந்திரமாதான் இருக்கு, அதுதான் காமிக்க போறா. அங்கேயும் மந்திரத்தினால கிடைச்சது, இந்த இடத்துல அர்த்தவாதத்தினால கிடைச்சது. எதனால கிடைச்சா என்ன? அந்த தேவதைய சொல்றதுக்கு, தேவதையோ திரவியமோ சொல்றதுக்கு இன்னொரு ஒரு பிரமாணம் இருக்கணும், அவ்வளவுதான். அப்படிங்கிறது பதில். கேள்வி என்ன கேட்க போறார், பதில் என்ன சொல்ல போறார், ரெண்டும் புரிஞ்சுது இல்லையா? இப்ப இந்த பங்கி பாருங்க, மனசை வச்சுண்டு, யஹா சப்தஹா யத்ர கர்மணி யத்குண சம்பந்தம் போதயதி சச்சேத் சம்பந்தஹ சாஸ்திராந்தர பிரதிபன்னஹ ததா தஸ்ய சப்தஸ்ய தன்னாமதேயத்துவம் தத்பிரக்ய சாஸ்திராத். இதனெல்லாம் மனசை வாங்கிக்கணும். பாருங்க என்ன அர்த்தம்னு. அக்னிஹோத்திர சப்தம் நம்ம எங்க பார்த்துக்கொள்ள பார்ப்போம். அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடியதான அக்னிஹோத்திர சப்தா, யஹா சப்தஹா அக்னிஹோத்திர சப்தஹா யத்ர கர்மணி தஸ்மின் அக்னிஹோத்திர கர்மணி யத்குண சம்பந்தம் போதயதி, அக்னி ரூப தேவதா சம்பந்தம் போதயதி சேத், ஒருவேளை சொல்றதா இருந்தால், சச்சேத் சம்பந்தா அதே அக்னி தேவதா சம்பந்தா சாஸ்திராந்தர பிரமிதா சேத் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல அக்னிஹோத்திர சப்தத்தினால எந்த தேவதா சம்பந்தத்தை சொல்லணும்னு விருப்பப்படுறேலோ அந்த தேவதா சம்பந்தமானது சச்சேத் சம்பந்தா சாஸ்திராந்தரேன பிரதிபன்னா, வேற ஒரு சாஸ்திரத்தினால, வேற ஒரு பிரமாணத்தினால, வேற ஒரு வாக்கியத்தினால பிரதிபன்னா சேத் லப்தா சேத் கிடைக்குமா இருந்தால், ததா தஸ்ய சப்தஸ்ய, முதல்ல எச்சப்தத்தினால எது எடுத்தோமோ அதை எடுத்துக்கணும். அதாவது அக்னிஹோத்திர சப்தஸ்ய தன்னாமதேயத்துவம் கர்ம நாமதேயத்துவம் தத்பிரக்ய சாஸ்திராத் பவதி. பங்கியர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? கொஞ்சம் எந்த அம்சத்துல உங்களுக்கு புரியல சொல்லுங்க. இல்ல, ததா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அந்த இடத்துல சாஸ்திராந்தரத்தினால தெரிஞ்சதுன்னா, அப்போ பூர்வ சாஸ்திர, அதாவது ஏற்கனவே தெரிஞ்ச வாக்கியத்துக்கும் ஏற்கனவே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆனா அப்போ புனஷ்ட இன்னொரு ஒரு விஷயம் தெரியறது அப்படின்னு சொன்னா அது எப்படி ரெண்டையும் எடுத்துக்க முடியும்? இந்த பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு வாக்கியம் இருக்கா? இந்த வாக்கியத்துல அக்னிஹோத்திர பதம் இருக்கா? இந்த பதத்தினால ஒருவேளை தேவதா சம்பந்தம் சொல்றதாக இருந்தால் அப்படின்னு ஒருத்தர் விருப்பப்படுறான்னு வச்சுப்போம். அவர் இந்த அக்னிஹோத்திர பதத்தினால அக்னியானது இந்த கர்மாவல தேவதா அப்படின்னு சொல்ல விருப்பப்படுறார். எந்த சப்தத்துக்கு? அக்னிஹோத்திர சப்தத்துக்கு. சரியா?
ஆனா இந்த கர்மாவில அக்னி தேவதா அப்படிங்கிறது வேற ஒரு சாஸ்திரம் சொல்றதுக்கு அங்க தயாரா இருக்குன்னு வச்சுப்போம். எந்த சாஸ்திரம்? மந்திரா, அக்னிர் ஜோதிர் ஜோதிர் அக்னி சுவாகாங்கிற மந்திரா. சரியா? இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த அக்னிஹோத்திர பதம், அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடிய அக்னிஹோத்திர பதம் ததா, ததான்னா கதா, எப்பொழுது வேற ஒரு சாஸ்திரமானது இதே தேவதைய சொல்றதுக்கு தயாரா இருக்கோ அப்பொழுது அப்படின்னு அர்த்தம். அப்பொழுது அக்னிஹோத்திர பதம் கர்மநாமதேயம் பவதி, நது தேவதா சமர்ப்பகம் பவதி. தேவதா சமர்ப்பக ரூப வாக்கியம் இன்னொன்னு இருக்கிறத இதை தேவதா சமர்ப்பகம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது கர்மாவினுடைய பெயராகும். அப்படி இன்னொரு சாஸ்திரம் இருந்தால் அந்த சமயத்தில் அப்படின்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுட்டா? அத போலதான் இப்ப பிரகிருத ஸ்தலத்திலையும், பிரகிருத ஸ்தலம் நம்ம எதை எடுத்துட்டு இருக்கோம்? வைஸ்வதேவேன யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்துல வைஸ்வதேவ சப்தா கர்மநாமதேயமா அல்லது தேவதா போதகமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். அப்போ தேவதா போதகம்னு சொல்றதா இருந்தால் அந்த தேவதாவை சொல்றதுக்கு வேற ஒரு சாஸ்திரம் இருக்கு, அதாவது வேற ஒரு அர்த்தவாதா இருக்கு, வேற ஒரு பிரமாணம் இருக்கு. எந்த பிரமாணம்? எத் விஸ்வே தேவா சமயஜந்தாங்கிற பிரமாணம். இப்படி தேவதாவை சொல்றதுக்கு உண்டான சாஸ்திராந்தரம் இருக்கையில் ததா வைஸ்வதேவேன யஜேதா இத்யஸ்மின் வாக்கியே வித்யமான வைஸ்வதேவ சப்தா ந தேவதா போதகா பவதி கிந்து கர்ம நாமதேயம் பவதி. இப்ப புரிஞ்சுதா ரெண்டு இடத்துலயும் எப்படி சமன்வயான்னு? அதுதான் பந்தி. இப்ப நல்லா புரிஞ்சது இல்லையா? இப்ப அதுலதான் ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர். அந்த சாஸ்திராந்தரம் விதியாகத்தானே இருக்கணும், நீங்க ரெண்டு இடத்துலயுமே மந்திரத்தை ஒண்ணு காமிக்கிறேன், ஒரு இடத்துல அர்த்தவாதத்தை காமிக்கிறேல, இது சரி இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பாருங்க, தச்ச சாஸ்திராந்தரம் விதிர்வா அர்த்தவாதா வா இத்தியத்ர ந ஆதரஹ அநாதரஹ. அது ஒன்னும் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. விதியாகத்தான் இருக்கணும், அர்த்தவாதகாவோ அல்லது மந்திரகாவோ இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல ஒண்ணும் இல்லை. எதை வேணா இருக்கலாம், அர்த்தவாதமாவும் இருக்கலாம், மந்திரகாவும் இருக்கலாம், விதியாவும் இருக்கலாம், எதை வேணா வச்சுக்கோங்க. எனக்கு தேவை இன்னொரு ஒரு பிரமாணம் இருந்தால் போதும். இங்க நான் கர்மநாமதேயம்னு சொல்லிடுவேன். விதிவாக்கியத்தில் இருக்கக்கூடிய பதத்துக்கு கர்மநாமதேயம்னு சொல்லிடுவேன். பங்கியர்த்தம் புரிஞ்சுதா பாருங்க. தச்ச சாஸ்திராந்தரம் விதிர்வா அர்த்தவாதா வா இத்தியத்ர அநாதரஹ. அதுல எங்களுக்கு ஒரு ஆக்ரகமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். பங்கியர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? தத்ர அக்னிஹோத்திர விஷயத்துல நாம அக்னிர் ஜோதிர் ஜோதிர் அக்னிஸ்வாகா அப்படிங்கிற மந்திரகாவும் ஒரு அங்கேயும் ரெண்டு மதம் இருந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தத்பிரக்ஷ சாஸ்திரம் அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிற இடத்துல தத்பிரக்ஷ சாஸ்திரம் எதுன்னு கேள்வி கேட்டு ரெண்டு சொன்னான் ஒருத்தர். ஒரு சாரா அப்ப என்னாச்சு பாருங்க, ஒரு சாரா என்ன சொல்லியிருக்கா? எதக்னேஜ பிரஜாபதேஜ சாயஞ்சுஹோதிங்கிற விதி வாக்கியம்னு ஒத்துண்டா. இன்னொரு சாரா என்ன சொல்லிண்டா? அக்னிர் ஜோதிர் ஜோதிர் அக்னிஸ்வாகாங்கிற மந்திரத்தை சொல்லிண்டா. அப்போ நீங்க பாருங்க, அது ரெண்டுத்துக்கும் உதாரணமா இருக்கும். அதாவது தத்பிரக்ஷ சாஸ்திரம் மந்திரகாவும் இருக்கும், சில சமயத்து விதியாவும் இருக்கும். அந்த விதியாவும் இருக்குங்கிறதுக்கும் அதே உதாரணம். எப்படி எதக்னேஜ பிரஜாபதேஜன்னு யார் எடுத்துக்கிறாளோ தத்பிரக்ஷ சாஸ்திரத்தை, அவளுடைய மதத்துல விதிதான் தத்பிரக்ஷ சாஸ்திரம், மந்திரகா இல்லை. புரியுறதா? அப்படி எடுத்துக்கிறவாதான் இப்ப கேள்வியே கேட்கறா. அப்படி எடுத்துக்கிறவாதான் இப்ப கேள்வியே கேட்கறா. தத்பிரக்ஷ சாஸ்திரம் விதியாதான் இருக்கணும், மந்திரமா ஏன் எடுக்கணும் அப்படின்னு அவதான் கேள்வி கேட்கறா. யாரு கேட்கறா? யாரு எதக்னேஜ பிரஜாபதேஜ சாயஞ்சுஹோதிங்கிற விதி தத்பிரக்ஷ சாஸ்திரம்னு ஒத்துக்கிறாளோ அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல அவதான் இந்த கேள்வியை கேட்கறா. தத்பிரக்ஷ சாஸ்திரமா எல்லா இடத்துலயும் விதிதானே இருக்கணும், நீங்க என்ன மந்திரத்தையும் அர்த்தவாதத்தையும் காமிக்கிறேன் அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயத்தை சொல்ல பாருங்க. தத்ர அக்னிஹோத்திர சப்தே அக்னி சம்பந்த போதகம் சாஸ்திராந்தரம் விதிரேவா. எதக்னேஜ பிரஜாபதேஜன்னு அந்த விதிரேவா. பிரகிருத ஸ்தலே தூ வைஸ்வதேவ சப்தஹாச்ச விஸ்வதேவ சம்பந்தம் கர்மணி போதயதி. விஸ்வதேவ தேவதா சம்பந்தம் கர்மணி போதயதி. அதாவது இந்த இடத்துல விதி
சாஸ்திராந்தரம் இல்லை. இந்த இடத்துல அர்த்தவாதகா தான் சாஸ்திராந்தரம். புரிஞ்சுட்டா? இந்த பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா? ரெண்டு பங்கிக்கும் விஸ்வதேவ சம்பந்தஸ்ச அஷ்டசு யாகேஷு யத் விஸ்வே தேவா சமயஜந்த தத் வைஸ்வதேவஸ்ய வைஸ்வதேவத்வம் இத்யர்த்தவாதாத் அவகதா. அந்த தத்பிரக்ஞ சாஸ்திரம் எதுன்னு கேட்டால் இதுதான், இந்த அர்த்தவாதா தான். அப்போ இந்த இடத்துல தத்பிரக்ஞ சாஸ்திரம் எதுன்னு கேட்டால் இந்த 8 கர்மாக்களிலும் விஸ்வதேவ தேவதாவினுடைய சம்பந்தத்தை சொல்லுகின்றதான இந்த அர்த்தவாதா தான் தத்பிரக்ஞ சாஸ்திரமா இருக்கு. இந்த அர்த்தவாதம் என்ன பண்றது தெரியுமோ? என்ன எது விஷயத்த சொல்றதுன்னு கேட்டா, இந்த 8 கர்மாக்களையும் விஸ்வதேவ தேவதா அனுஷ்டானம் பண்ணினாராம். அப்படி பண்ணினதுனால இந்த 8க்கும் என்ன பேர் இப்போ? வைஸ்வதேவா அப்படின்னு அர்த்தவாதா இது. இப்ப புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல சாஸ்திராந்தரம் என்னது? அர்த்தவாதா. நம்ம இத 3ஆ வச்சுக்கலாம் பாருங்க. அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல தத்பிரக்ஞ சாஸ்திரம் ஒரு சாரார் உடைய மதத்துல விதி, அதாவது எதர்நேச்ச பிரஜாபதி ஏச்சன்னு எடுத்துட்டால் விதிதான் தத்பிரக்ஞ சாஸ்திரம். ஒரு சிலருடைய மதத்துல அக்னி ஜோதிர் ஜோதிர் அக்னி சுவாஹா அப்படிங்கிறதான மந்திரஹா தான் தத்பிரக்ஞ சாஸ்திரம். இதே இந்த இடத்துல அர்த்தவாதா தான் தத்பிரக்ஞ சாஸ்திரம். அப்போ தத்பிரக்ஞ சாஸ்திரம் 3 வந்துருத்து நம்ம பார்த்ததுலயே. விதிஹி, மந்திரஹா, அர்த்தவாதா. இது புரிஞ்சுதா? அதனால என்ன தெரியுது? விதிதான் தத்பிரக்ஞ சாஸ்திரமா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு நியமம் கிடையாது. அதுதான் சொல்றேன். நச்ச விதிரேவ தத்பிரக்ஞ சாஸ்திரம் ந அர்த்தவாதா இத்தியத்ர கிஞ்சித் பிரமாணமஸ்தி ந கிஞ்சித் பிரமாணமஸ்தி. அர்த்தவாதெல்லாம் தத்பிரக்ஞ சாஸ்திரம் கிடையாது, விதிதான் அப்படின்னு ஒண்ணு பிரமாணம் இல்லை. அதுக்கு இன்னொரு உதாரணம் காமிக்கிறா பாருங்க. அதையேவன்னு சொன்னா விதிரேவ தத் பிரக்யாபகம் சாஸ்திரம் ந அர்த்தவாதா இத்தியத்ர கிஞ்சித் பிரமாணம் நாஸ்தி. தஸ்மாதேவா, அதனாலேயே, அதாவது தத்பிரக்ஞ சாஸ்திரமானது விதியாகத்தான் இருக்கும், அர்த்தவாதங்கள் இருக்காது அப்படின்னு ஒண்ணு நியமம் கிடையாது. அதனாலதான் ஜோதிஷ்டோமத்துக்கு பெயரும் அர்த்தவாத வசத்தினால்தான் கிடைக்கிறது. எப்படின்னு சொல்றா பாருங்க. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா இத்யத்ர ஜோதிஷ்டோம சப்தா. ஜோதிஷ்டோமஹா அப்படிங்கிற பதம் இருக்கா இல்லையா? இந்த பதம் கர்மநாமதேயமா அல்லது ஜோதி ரூப குண விதாயகமானு கேள்வி கேட்டுக்கணும். எப்படி நாம இந்த அக்னிஹோத்திரம் ஜோதிங்கிற இடத்துல அக்னிஹோத்திர பதம் கர்மநாமதேயமா அல்லது அக்னி தேவதா விதாயகமா அப்படின்னு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அதே போல ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிற இடத்துல ஜோதிஷ்டோம பதம் கர்மநாமதேயமா அல்லது ஜோதிஹி என்கின்றதான குணத்தை விதிக்க கூடியதா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். கேள்வி கேட்டு என்ன பதில் தெரியுமா? ஜோதிஷ்டோமஹாங்கிறது கர்மநாமதேயம். ஏன்னா அந்த கர்மாவில ஜோதிஹி என்கின்றதான குணங்களை விதிக்கிறதுக்கு வேற அந்த குணங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு குண சம்பந்தத்தை சொல்றதுக்கு வேற சாஸ்திரம் இருக்கு. என்ன சாஸ்திரம்? அர்த்தவாதா. அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, திரிவத்பஞ்ச தச சப்த தச ஏக விம்சா அப்படின்னு இருக்கு இல்லையா? அதாவது இந்த ஸ்தோமங்களுடைய சங்கிய, ஸ்தோமங்கள் தான் சங்கிய, ஸ்தோத்திரங்களுடைய சங்கிய ஸ்தோமஹா. இந்த 4 சங்கிய இருக்கு இல்லையா? இந்த 4 சங்கியக்கும் ஜோதிம்ஷின்னு பெயர். ஏதா நிவாவதா நிஜ்யோதி கும்ஷி ஏதஸ்ய ஸ்தோமாஹா அப்படின்னு எஜுவேதத்துல இருக்கு. அப்போ இந்த ஸ்தோமங்கள் இருக்கா இல்லையா, சங்கிய, ஸ்தோமஹான சங்கிய, ஸ்தோத்திரகத சங்கியா, அந்த 4 விதமான சங்கியக்கு ஜோதிஹின்னு பெயர். அந்த ஜோதிஹி எந்த கர்மாவில இருக்கோ, 4ம் சேர்ந்தாப்புல எந்த கர்மாவில இருக்கோ அதுக்கு ஜோதிஷ்டோமஹான்னு பெயர். அக்னிஷ்டோம சமஸ்தால இது கிடைக்கும். அப்போ இந்த ஏதா நிவாவதா நிஜ்யோதி கும்ஷி இந்த சாஸ்திரம் இருக்கே அர்த்தவாதா, இதனாலேயே நமக்கு என்ன கிடைச்சிடுறது? அந்த பெயர் கிடைச்சிடுறது, அந்த ஜோதி ரூப குண சம்பந்தம் கிடைச்சிடுறது. கிடைச்சதுனால என்ன அடுத்து? ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடியதான ஜோதிஷ்டோம பதம் இந்த சங்கிய ஸ்தோமத்தை சொல்லக்கூடியதா இல்ல, மாறாக கர்ம நாமதேயமா இருக்கு. புரிஞ்சுதா? புரியுது. நல்லா புரியுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல நீங்க கவனிங்கோ, ஒருவேளை விதிதான் தத்பிரக்ஞ சாஸ்திரமா இருக்கும்னு சொன்னா
இந்த இடத்துல ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேத அப்படிங்கிற வாக்கியத்துல ஜோதிஷ்டோம பதம் கர்மநாமதேயம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல தத்பிரக்ஷ சாஸ்திரம் எது நம்ம எடுத்துட்டோம்? அர்த்தவாதத்தை தான் எடுத்துட்டோம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா புரிய வருது, தத்பிரக்ஷ சாஸ்திரம் விதியாகத்தான் இருக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னு நல்லா புரிஞ்சு போயிடுறது. அதுக்காகவே இந்த உதாரணம் காமிக்கிறான். இப்ப பங்கியை பாருங்க. அதையேவா ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா இத்யத்ர ஜோதிஷ்டோம சப்தः ஏதானி வாவதானி ஜோதிம்ஷி ய ஏதஸ்ய ஸ்தோமாஹ இத்யர்த்தவாதாத் அவகதம் ஜோதிஷ் சம்பந்தம். இந்த ஜோதி என்கின்றதான ஸ்தோம சம்பந்தத்தை நிமித்தீகிருத்திய சோமயாகே பிரவர்த்தமானஹ தத்பிரக்ஷ சாஸ்திராத் நாமதேயம் பவதி. ஜோதிஷ்டோம பதம் நாமதேயம் பவதி. பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சுட்டா? ஏவம் பிரகிருதே அபி திரஷ்டவ்யம் பிரகிருதஸ்தலே அபி வைஸ்வதேவேன யஜேதா இத்யத்ர தத்பிரக்ஷ சாஸ்திரம் அர்த்தவாதः தத்வசாத் வைஸ்வதேவ சப்தः கர்மநாமதேயம் பவதி. அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே கிளுப்தமாக இருக்கக்கூடிய 4 நிமித்தங்கள்ல 3வது நிமித்தமாக இருக்கக்கூடிய தத்பிரக்ஷ சாஸ்திராதேவ கர்மநாமதேயத்துவம் சித்தம் இல்லையா? அப்படி சித்தம் ஆயிடுத்துன்னா 5வதாக நீங்க சொன்ன உற்பத்தி சிஷ்ட குணபலீயஸ்துவங்கிற ஒரு புது நிமித்தம் தேவையில்லை. ஏற்கனவே சித்தமான 4 நிமித்தங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியதான தத்பிரக்ஷ சாஸ்திரத்தினாலே கிடைக்கும் பொழுது 5வதா ஒரு நிமித்தம் இருக்கு. அப்ப அது கண்டிச்சாச்சுன்னா எடுத்து புரிஞ்சுட்டா? இது புரியுதுண்ணா. பஞ்சம பிரகார கல்பனே பிரமாணாபாவாத் அதையேவ வைஸ்வதேவாதிகரணே. வார்த்திகக்காரரும் இதைதான் ஒத்துக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? 4 நிமித்தங்கள் தான் சொல்றார் வார்த்திகக்காரரும் அப்படின்னு அவருடைய ஸ்வகீய பட்சத்தினுடைய உபோத்பலகமாக இன்னொரு பிரமாணத்தை காமிக்கிறார். வார்த்திகக்காரருடைய மதத்தை காமிக்கிறார். அதையேவன் சொன்னா நிமித்த சதுஷ்டயம் தான் இருக்கு கர்மநாமதேயத்வே என்பதினால் வைஸ்வதேவாதிகரணே வார்த்திகக்காரைஹி ஏவம் உபசம்ஹிருதம். கிம் இந்த வைஸ்வதேவாதிகரணம் அப்படிங்கிறது 1:4 இருக்கு. நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துல கூட பார்த்தோம். இந்த அதிகரணத்துல அந்த சாதுர்மாசியத்தினுடைய 4 கர்மாக்களும் அங்க என்னென்ன வாக்கியங்கள்ல நம்ம வரிசை 8 வாக்கியங்கள் படிச்சோம்ல, எல்லாம் அந்த வைஸ்வதேவாதிகரணத்தை சொல்லப்பட்ட அதிகரணங்கள். அந்த அதிகரணத்தை இங்க சொல்றார். அதையேவ வைஸ்வதேவாதிகரணே வார்த்திகக்காரைஹி ஏவம் உபசம்ஹிருதம். என்னன்னு? தத் பிரக்ஷதயா ஏவ சர்வேஷாம் நாமதேயத்துவம். இந்த இடத்துலயும் கூட தத்பிரக்ஷ சாஸ்திரத்தினாலேயே கர்மநாமதேயத்துவம் கிடைக்கிறது, அதனாலதான் கிடைக்கிறது அப்படின்னா வார்த்திகக்காரர் என்ன அபிப்பிராயப்படுறார்? இந்த இடத்துல உற்பத்தி சிஷ்ட குணபலீயஸ்துவம் அப்படிங்கிறதான 5வது நிமித்தத்தினால கர்மநாமதேயத்துவம்னு சொல்ற பட்சத்தை அவர் ஒத்துக்கலேன்னு தெரிகிறது இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி மெனக்கட்டு யுக்திகள் எல்லாம் சொல்லி இந்த உற்பத்தி சிஷ்ட குணபலீயஸ்துவம் அப்படின்னு ஒண்ணு காமிச்சாலே அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, அந்த உற்பத்தி சிஷ்ட குணபலீயஸ்துவம் அப்படிங்கிறது குணவிதாயகமாக இருக்காது, அதுல இது பிரதிபந்தகம், அது மட்டும் இதை சொல்லும் அப்படின்னு அர்த்தம் பாருங்க. இந்த வைஸ்வதேவேன யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால ஆக்னேயாதி கர்மாக்களை உத்தேசிச்சு தேவதா விதானம் சொல்ல முடியாது. இதத்தான் உற்பத்தி சிஷ்ட குணபலீயஸ்தும் சொல்லி தரும். இது புரிஞ்சுதா? இத பாருங்க. வைஸ்வதேவேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல வைஸ்வதேவ சப்தத்தினால தேவதா விதிஹி அப்படின்னு ஒரு பட்சத்தை கொண்டு வந்தா இல்லையா? எங்க தேவதா விதிஹி? ஆக்னேயாதி யாகங்கள்ல தேவதா விதானம் அப்படின்னு இது வருமா வராதா அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லையா? அந்த இடத்துல வராதுன்னு பதில் சொன்னோம். ஏன் சொன்னோம்? உற்பத்தியிலேயே தேவதா இருக்கிறதுனால. அவ்வளவுதான் அந்த உற்பத்தி சிஷ்ட குணத்துக்கு வேலை.
அந்த உற்பத்தி சிஷ்ட குணமே, அந்த குணஹா என்ன பண்றது, தேவதாந்தரத்தை தடுக்கிறது, அவ்வளவுதான் அதோட வேலை. அதுக்காக வைஸ்வதேவ சப்தா கர்மநாமதேயம்னு அதுவரையில் அந்த உற்பத்தி சிஷ்ட குணஹாவே எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கறது இல்ல. இந்த உற்பத்தி சிஷ்ட குண பலியஸ்தும் என்ன பண்றதுப்பா, வைஸ்வதேவ சப்தத்தினால தேவதா விதி கிடையாதுன்னு சொல்றது, அவ்வளவுதான். அந்த கர்மநாமதேயத்துவம் இதெல்லாம் தத்பிரக்ஷ சாஸ்திரத்தினால கிடைக்கிறது. அப்ப இந்த உற்பத்தி சிஷ்ட குண பலியஸ்துவம் என்ன வேலையை பண்றது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? தேவதாம் நிவாரே. ஆக்னேயாதி கர்மாவுல ஏற்கனவே தேவதா பிராப்தி இருக்கிறதுனால வைஸ்வதேவ சப்தத்தினால தேவதா விதானம் கிடையாதுன்னு சொல்லி கொடுக்கறது, அவ்வளவுதான் இல்லையா? அதுதான் சொல்ல பாருங்க. எச்ச உற்பத்தி சிஷ்ட குணபலீயஸ்துவம் உக்தம் பவத்பி பிரதர்ஷிதம் தத் குணவித்ய சம்பவே யுக்தி அபியுச்சய மாத்திரம். குணவிதானம் தேவதா விதானம் ந சம்பவத்திங்கிறதுல ஒரு யுக்தி தான் அது, அவ்வளவுதான். தத் சித்தம் கிம் சித்தம் தத் பிரக்ஷசாஸ்திராதேவ வைஸ்வதேவ சப்தஸ்ய கர்மநாமதேயத்துவம் இது சித்தம். பங்கியார்த்தம் இதுவரை நல்லா புரிஞ்சிருக்கா? இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த விஷயம் புரிஞ்சு போயாச்சு. என்னது? வைஸ்வதேவேன யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்துல வைஸ்வதேவ சப்தா கர்மநாமதேயம் ந தேவதா போதகம் ததபி கர்மநாமதேயம் கதம் அப்படின்னு கேட்டால் தத்பிரக்ஷ சாஸ்திராத் அப்படின்னு இதுவரையில் நாம படிச்ச கிரந்தத்தினால தெரிஞ்சுட்டோம் இல்லையா? இதுவரை நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு மேல இன்னொரு விசாரம் ஆரம்பிக்கிறார். என்ன விசாரம் தெரியுமா? இந்த 7வது கர்மாவா ஒண்ணு இருக்கா, தப்தே பயசி தத்யானயதி சா வைஸ்வதேவி ஆமிக்ஷா அப்படின்னு ஒரு வாக்கியம் இல்லையா? இந்த வாக்கியம் கர்ம விதாயகம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? என்ன கர்மாவை விதிக்கிறது? ஆமிக்ஷா திரவியத்தை கொண்ட யாகத்தை விஸ்வதேவ தேவதாவை கொண்ட யாகத்தை விதிக்கிறது இல்லையா? இல்ல சம்சயம் இல்ல. அங்க கேள்வி கேட்கிறா, இந்த பாருப்பா, இப்போ இதுவரையில் நம்ம படிச்சதுல நமக்கு என்ன புரிஞ்சது? வைஸ்வதேவேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல வைஸ்வதேவ சப்தா அஷ்டானாம் கர்மணாம் நாமதேயம் அப்படின்னு சொல்லிருந்தோமா இல்லையா? அதுதானே இதுவரையும் பார்த்ததுல நமக்கு புரிஞ்சது. இப்போ கேள்வி கேட்கறது என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படி வேண்டாம், இந்த 7வதா ஒரு வாக்கியம் நீங்க படிச்சேலே தத்தே பயசி தத்யானயதி, அந்த வாக்கியத்தினால கர்ம விதிக்கு வேண்டாம், கர்ம விதிக்கு அந்த வாக்கியம் வேண்டாம், அது எடுத்துக்க வேண்டாம். அப்போ அந்த வைஸ்வதேவ யாகா எப்படி கிடைக்கும்? இந்த வாக்கியத்தினால சொல்லப்படதான் எடுத்துக்கோங்க. இந்த வாக்கியத்தினால வைஸ்வதேவேன யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால. ஏன் மெனக்கட்டு நீ இப்படி வாக்கியத்தை, இப்பதான் ஒரு அழகா ஒரு சித்தாந்தத்தை முடிச்சோம், மறுபடியும் நீ ஏன் புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்போமா இல்லையா? நமக்கே தோணுமா இல்லையா? என்னடா இவ்வளவு சிரமப்பட்டு சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கிறானே என்ன? அவன் ஒரு காரணம் வச்சிருக்கான். என்ன காரணம் தெரியுமா? இப்ப பாருங்க, தத்தே பயசி தத்யானேதி அந்த வாக்கியத்துல யாக விதியை நாம சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் சித்தாந்தகாவும் கூட. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, அங்க யாகத்தை சொல்லக்கூடிய பதம் ஏதாவது இருக்கா? கர்மாவை சொல்லக்கூடிய பதம் அங்க இல்ல. பாருங்க, தத்தே பயசி தத்யானேதி சா வைஸ்வதேவ் யாமிக்ஷா, அவ்வளவுதான் இருக்கு. யஜேதன்னோ ஒண்ணுமே இல்ல அங்க. அப்போ யாகத்தை சொல்றதுக்கு உண்டான பதம் அங்க நேரடியா இல்லை, சரியா? ஆனா அதே சமயத்துல நீங்க இங்க பாருங்க, வைஸ்வதேவேன யஜேத அப்படிங்கிற இடத்துல இங்க யாகத்தை சொல்லக்கூடிய பதம் இருக்கு. அதனால என்ன கேள்வி கேட்கிறான், அந்த பாருப்பா, இந்த தத்தே பயசி தத்யானயதிங்கிற வாக்கியத்துல யாகத்தை கர்மாவை சொல்லக்கூடியதான நேரடியான பதம் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த வாக்கியத்துல யாக விதானத்தை ஒத்துன்னு இருக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? திரவிய தேவதா சம்பந்தத்தை நீ அந்த வாக்கியத்திலிருந்து தெரிஞ்சுக்கிற. வைஸ்வதேவி ஆமிக்ஷா அப்படிங்கிற 2 பதங்கள்னால விஸ்வே தேவதாவுக்கு சம்பந்தப்பட்டதான ஆமிக்ஷா திரவியம் அப்படின்னு அந்த வாக்கியத்திலிருந்து தெரிஞ்சுட்ட. இப்படி திரவிய தேவதா சம்பந்தமானது யாகத்தை கல்பிக்காமல் வராதுங்கிறதுனால நீ என்ன பண்ண, யாகத்தை சொல்லுகின்ற பதத்தை நீ சேர்த்துக்கிற, அங்க ஏதாவது ஒரு பதத்தை சேர்த்துக்கிற. இந்த மாதிரி நம்ம எங்க பார்த்துக்கோம் தெரியுமா? யதா ஆக்னேயோ ஓஷ்டாகபாலோ மா வாஸ்யாயாஞ்ச பௌர்ணமாஸ்யாஞ்ச அச்சுதோ பவதி அப்படிங்கிற இடத்துல பவத்தின் தான் இருக்கு.
ஆனா அதுதான் ஆக்னேய யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம். எப்படி பவதின்னு வச்சுட்டு நம்ம யாகத்தை சொல்றோம், பவதி பதத்தினால எப்படி யாகத்தை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல ஆக்னேய பதத்தினாலையும் புரோடாச பதத்தினாலையும் திரவிய தேவதா சம்பந்தம் தெரிஞ்சது. திரவிய தேவதா சம்பந்தமானது யாகா இல்லாமல் ஏற்படாதுங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பவதி பதத்துக்கே எஜத்தின்னு அர்த்தம் பண்ணிட்டோம், யாகத்தை கல்பிச்சிருந்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இது படிச்சோம் ஆரம்பத்துல. அத போலதான் தத்தே பயசிங்கிற இடத்துலயும் யாகத்தை சொல்றதுக்கு நேரடியாக பதம் இல்லைன்னாலும் நாம அத்தியாகாரம் பண்ணிக்கிறோம். எதை வச்சுண்டு? திரவிய தேவதா சம்பந்தத்தை வச்சுண்டு. சரியா? புரிஞ்சுதா இது? இவ்வளவு சிரமப்பட்ட ஒரு என்ன சம்சயம்னா, நம்ம அந்த 7வது யாகத்துக்கு வைஸ்வதேவி வாமிக்ஷாம்ன்ற வார்த்தை தானே, அந்த அந்த பதத்தை தானே நான் வச்சுட்டு இருக்கோம். ஆமா, இந்த சப்தே வயசு தியானத்தையே இங்க கொண்டு வரலையே. அந்த வாக்கியத்துடைய கடைசி அம்சம் தானே இது. முழு வாக்கியம் இதுதானே, தத்தே பயசி தத்தியான இது சா வைஸ்வதேவியாமிக்ஷா அப்படிங்கிறதுல இந்த வைஸ்வதேவியாமிக்ஷா மட்டுமே வச்சுருந்தா கூட போதுமானது நமக்கு. நான் தத்தே பயசி ஏன் சொல்றேன்னா, அந்த ஆமிக்ஷா எதுல இருந்து வந்ததுன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக சொன்னது. நமக்கு இது போதும், வைஸ்வதேவியாமிக்ஷா வச்சிருந்தாலே போதுமானது. அதுதான் கர்மாவுடைய உற்பத்தி வாக்கியம் வாஸ்தவிகத்துல இல்லையா? இப்போ அப்படி 8 இதுவுமே அப்படித்தானே இருக்கு. ஆக்னேயம், அஷ்டாக பாலம், சௌமியம், ஜரும், சாவித்திரம், எல்லாமே அப்படித்தானே இருக்கு. பதம் இல்லை இல்ல. ஆனா இந்த வைஸ்வதேவேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல விஸ்வதேவ தேவதா இருக்கிறதுனால எந்த நீங்க சொல்றது நியாயம்தான். ஆக்னேயம் அஷ்டாகபால நிர்வபதின்னு தான் இருக்கு, எஜேதன் இல்ல. ஆனா அதுக்கு தோதாக எஜேதன்னு பதத்தை கொண்ட வேற வாக்கியம் கிடைக்கல. அதனால நம்ம அங்கேயே யாகத்தை ஒத்துப்போம். உங்களோட கேள்வி இதுதானே, ஏதா ஆக்னேயம் அஷ்டாகபால நிர்வபதி அங்கேயும் தானே உங்களுக்கு எஜேத பதம் இல்லை அப்படின்னு கேட்கறது இல்லையா? ஆமா. ஆனா நமக்கு அதுக்கு தோதா ஒருவேளை இப்படி ஒரு வாக்கியம் இருந்து வச்சுப்போம், ஆக்னேயேன எஜேத அப்படின்னு இருந்தா நம்ம அங்கேயும் கேள்வி கேட்கலாம். ஆக்னேயம் அஷ்டாகபால நிர்வபதிங்கிற வாக்கியத்துல கர்மோத்பத்தி வேண்டாம், ஆக்னேயேன எஜேதாங்கிறத இங்கே ஒத்துப்போன்னு சொல்லலாம். ஆனா அப்படி ஒரு வாக்கியம் கிடைக்கல. ஆனா இந்த 7வது கர்மா இருக்கு, அதுக்கு தோதாக ஒரு வாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு, எஜதி பதத்தோட சேர்ந்த ஒரு வாக்கியம் கிடைச்சிருக்கு. வித்தியாசம் புரியுறதா? புரியுது. அதனால அதுக்கு அப்படின்னு கேள்வி இப்ப புரிஞ்சுதான் ஏன் இங்க விசாரம் பண்றோம்னு. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்கா, 7வது வாக்கியமா சொன்ன நீங்க வைஸ்வதேவேன எஜேதா வைஸ்வதேவி யாமிக்ஷா அப்படிங்கிற இடத்துல கர்மோத்பத்தி வேண்டாம், அதுக்கு பதிலாக வைஸ்வதேவேன எஜேதங்கிறத கர்மோத்பத்தி ஒத்துக்கோங்க. ஏன்னா இங்க எஜு பதம் இருக்கு. அப்போ என்ன ஆயிடும் தெரியுமா, வைஸ்வதேவேன எஜேதாங்கிற வாக்கியம் கர்மோத்பத்தி வாக்கியம். எந்த கர்மாவினுடைய உற்பத்தி வாக்கியம்? இந்த 7வதா ஒண்ணு சொன்னோமே, அந்த கர்மாவினுடைய உற்பத்தி வாக்கியம். அப்போ அந்த வைஸ்வதேவி யாமிக்ஷான்னு இருக்கே, அது என்ன பண்றது? அது திரவிய விதாயகம். எப்படி அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம் கர்மோத்பத்தி வாக்கியம், தத்னா ஜுஹோதிங்கிறது குண வாக்கியம் இப்படின்னு வச்சுட்டோமோ இல்லையா? அத மாதிரி வைஸ்வதேவேன எஜேதாங்கிற வாக்கியம் கர்மோத்பத்தி வாக்கியம், வைஸ்வதேவி யாமிக்ஷாங்கிற வாக்கியம் குண வாக்கியம் இப்படின்னு வச்சுக்கோங்களேன். அழகா பொருந்துதா இல்லையா? ஏன்னா உற்பத்தி வாக்கியத்துல எஜு பதம் வந்துடும், என்ன அழகா வந்துடுறது. இந்த பட்சம் புரிஞ்சிருக்கா எப்படின்னு? புரிஞ்சிருக்கா? சரி, இப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு பாருங்க. இப்படி நான் எடுத்த உடனே இதை சொல்லிட்டேன். அவர் இப்படி கேள்வி கேட்கிறவர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அதிகரணத்தை காமிச்சு கேள்வி அங்க நீ அப்படிதான் ஒத்துன்னு இருக்க, அதை போல இங்க ஒத்துக்கோன்னு சொல்றாரு. அவர் எந்த அதிகரணத்தை காமிக்கிறார் அப்படின்னு கேட்டா, பசு சோமாதிகரணம்னு ஒரு அதிகரணம். இது 2வது அத்தியாயம் மீமாம்சா சாஸ்திரத்துல 2வது அத்தியாயம் 2வது பாதத்துல 6வது அதிகரணமா இருக்கு. அந்த அதிகரணத்தை என்ன விசாரம் பண்ணான்னு பாருங்க. முதல்ல இது 2 விஷயங்கள் அந்த அதிகரணத்தை விசாரம் பண்ணிருக்கா. ஒண்ணு ஹிருதயஸ்யாக்ரே வத்யதி அத ஜிஹ்வாயா ஆஹா இப்படின்னு வரிசையா வரும் வாக்கியங்கள். இது என்னன்னு புரியறதா உங்களுக்கு? ஹிருதயஸ்யாக்ரே வத்யதி அப்படின்ற பசுவில இருந்து ஒவ்வொரு அவயவங்களா எடுத்துப்பா அவதானம் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் இது. இது நீங்க பார்த்து கேள்தானே, இந்த வாக்கியங்களை கேள்விப்பட்ட கேள்தானே.
ஒவ்வொரு வரிசையா எதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள். சரியா? இந்த வாக்கியங்கள் இருக்கா? அதே மாதிரி அக்னிஷோமியம் பசுமால பேதான்னு ஒரு வாக்கியம். இப்ப பாருங்க, இந்த இந்த இடத்த என்ன விசாரம் பண்ணினா அப்படின்னு கேட்டா, இந்த ஹிருதயஸ்யாக்ரே வத்தியத்தின்னு இந்த இடத்துல அவதானம் தான் ஸ்ரூயமானமா இருக்கு. இங்கேயும் யாகத்தை சொல்றதுக்கு உண்டான பதம் இல்லை. அப்போ இந்த இடத்துல யாகத்தை சொல்லக்கூடியதான பதத்தை நாம அத்தியாகாரம் பண்ணிக்கலாமா? அல்லது இந்த வாக்கியங்களினால, அதாவது ஹிருதயஸ்யாக்ரே வத்தியதி அத ஜிஹ்வாயாக அத வக்ஷசா அப்படின்னு வரிசையா இருக்கு இல்லையா, 10 வாக்கியங்கள் வரும். இந்த வாக்கியங்கள்ல வெறும் அவதானம் தான் விதிக்கப்படுறது. அக்னிஷோமியம் பசும் ஆலபேத்தாங்கிறதுல ஆலபதிங்கிற அந்த தாத்து இருக்கே, இது யாகத்தை சொல்றதுன்னு வச்சுக்கலாமான்னு கேள்வி கேட்டா. புரிஞ்சுத்தா? கேள்வி புரிஞ்சுத்தா? யாகத்தை சொல்லக்கூடிய பதம் இல்லைங்கிறதுனால அவத்தியதிங்கிற இடத்துலயே நம்ம யாகத்தை கல்பிச்சுக்கலாமா ஒவ்வொரு வாக்கியத்திலையும்? அல்லது அக்னிஷோமியம் பசுமால பேதாங்கிற இந்த இடத்த கல்பிச்சுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டு சித்தாந்தி என்ன பதில் சொன்னா அப்படின்னு கேட்டா, அதை பாருப்பா, ஹிருதயஸ்யாக்ரே வத்தியதிங்கிற வாக்கியத்துல எல்லாம் யாகத்தை சொல்றதுக்கு உண்டான நேரடியான பதம் இல்லை. ஆனா இங்க அக்னிஷோமியம் பசுமால பேதா அப்படிங்கிற இடத்துல ஆலபேதாங்கிற பதம் யாகத்தை சொல்றதாக இருக்கு. அப்போ எங்க கர்மாவினுடைய உற்பத்தியை ஒத்துக்கிறது தேவலை, எந்த இடத்துல யாகத்தை சொல்லக்கூடிய பதமே இல்லையோ அந்த இடத்துல பதத்தை கல்பிச்சு கர்மோத்பத்தி ஒத்துக்கிறது பரவாயில்லையா? அல்லது எந்த இடத்துல யாகத்தை சொல்லக்கூடிய பதம் இருக்கோ அந்த இடத்துல கர்மோத்பத்தியை ஒத்துக்கிறது தேவலையா அப்படின்னு கேள்வி கேட்டு என்ன சித்தாந்தம் பண்ணி கொடுத்தா தெரியுமா? எங்க இருக்கோ அதை ஒத்துக்கிறது. அக்னிஷோமியம் பசுமால பேதா, அக்னிஷோமியம் பசுமால பேதா அப்படிங்கிற இடத்துல கர்மாவினுடைய உற்பத்தி ஒத்துக்கிறது தேவலை. ஏன்னா அங்கதான் யாகத்தை சொல்லக்கூடிய பதம் இருக்கு. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாருங்க, இதே மாதிரி விசாரம் தான். ஐந்திரவாயவன் கிருண்ணாதி மைத்ராவருணம் கிருண்ணாதி இப்படின்னு வரிசையா வாக்கியங்கள், இந்த கிரக விதாயக வாக்கியங்கள். இந்த இடத்துல சோமயாகத்தினுடைய உற்பத்தியை ஒத்துக்கணுமா? அல்லது சோமேன யஜேதாங்கிற வாக்கியத்துல சோமயாகத்தினுடைய உற்பத்தியை ஒத்துக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அங்கேயும் என்ன பதில் சொன்னா அப்படின்னு கேட்டால், எந்த இடத்துல யாகத்தை சொல்லக்கூடியதான நேரடியான பதம் இருக்கோ அங்க நீங்க கர்மோத்பத்தியை ஒத்துக்கிறது தான் தேவலை அப்படின்னு சித்தாந்தம் பண்ணி கொடுத்தா. 2 இடத்தையும் ஒரே மாதிரி சித்தாந்தம் தான் பண்ணி கொடுத்தா. புரிஞ்சுதா இது? அதனால என்ன எடுத்து ஐந்திரவாயம் கிருண்ணாதிங்கிற இடத்துல எந்த வாக்கியத்துல யாகத்தை சொல்லக்கூடியதான நேரடியான பதம் ஸ்ரூயமானமா இல்லையோ அங்க கர்மோத்பத்தியை ஒத்துக்கல. அதுக்கு பதிலாக சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல எந்த இடத்துல யாகத்தை சொல்லக்கூடியதான நேரடியான பதம் ஸ்ரூயமானமா இருக்கோ அங்கதான் கர்மோத்பத்தியை ஒத்துண்டா. இதுதான் இந்த பசு சோமாதிகரணத்துல சொல்லி கொடுத்தா. அப்போ சித்தாந்தம் என்ன தெரிஞ்சிருக்கு? எந்த இடத்துல யாகத்தை சொல்லக்கூடியதான நேரடியான பதம் இருக்கோ அங்கதான் கர்மோத்பத்தியை ஒத்துக்கிறது தேவலேன்னு சித்தாந்தமாச்சு அந்த அதிகரணத்துல. இப்ப நீங்க அந்த அதிகரணத்தை வச்சுட்டு இங்கேயும் யோசிங்கோ. சா வைஸ்வதேவ்யாமிக்ஷா அப்படிங்கிற இந்த வாக்கியத்துல கர்மோத்பத்தியை ஒத்துக்கிறது தேவலையா? அதாவது யாகத்தை சொல்லக்கூடியதான நேரடியான பதம் இல்லாத இந்த வாக்கியத்துல கர்மோத்பத்தியை ஒத்துக்கிறது தேவலையா? அல்லது வைஸ்வதேவேன யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்துல யாகத்தை சொல்லக்கூடியதான நேரடியான பதம் இருக்கிற இடத்துல கர்மோத்பத்தி ஒத்துக்கிறது தேவலையா? பசு சோமாதிகரணத்தை வச்சுட்டு பார்த்தால் எது தேவலைன்னு கிடைக்கும்? அங்கதான் அதுதான் தெரியுது இல்லையா? அந்த அதிகரணத்தை வச்சுட்டு பார்த்தா இதைத்தான் கேள்வியா கேட்கிறார். அப்போ இது அந்த பசு சோமாதிகரணத்தை வச்சுட்டு பார்த்தால் வைஸ்வதேவேன யஜேதா அப்படிங்கிறதுல கர்மோத்பத்தி ஒத்துக்கிறது தேவலை. அந்த அந்த வாக்கியத்தினால கிடைச்ச கர்மாவை உத்தேசிச்சு சா வைஸ்வதேவ்யாமிக்ஷா அப்படிங்கிற வாக்கியத்தினால திரவியம் விதிக்கப்படுறது. இப்படி சொன்னா சரியா இருக்கும் இல்லையா? இதைத்தான் கேள்வியை கேட்கிற. இப்ப பாருங்க, இப்ப நம்ம படிச்ச விஷயத்தை அப்படின்னு நான் பங்கியா சொல்றேன், பங்கியை நல்லா புரியறதா பாருங்க. நனு பசு சோமாதிகரணே ஐந்திரவாயவங் கிருண்ணாதி இத்யாதோ
ந யஜி கல்பனம் ஏன் சோமேன யஜேதா இது பிரத்யக்ஷ யஜி ஸ்ருதேஹ இத்யுக்தம் சித்தாந்தினா தேன நியாயேனா. நான் உங்களுக்கு 2 உதாரணமே சொல்லிட்டேன். அந்த அதிகரணத்துல 2 விஷயங்கள் விசாரம் பண்ணினா, அதாவது ஹிருதயஸ்ய ஆக்ரே வததி, அதுவும் அதே மாதிரி ஐந்திரவாஜம் கிருண்ணாத்தின்னு 2 இடத்தையும் விசாரம் பண்ணா 2த்தையும் சொல்லிட்டேன். இங்க ஒண்ணுதான் காமிச்சிருக்கா. நம்ம இது மட்டும் எடுத்துட்டாலும் போதுமானது. இந்த பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா பாருங்க. நனு பசு சோமாதிகரணே ஐந்திரவாஜவம் கிருண்ணாதி இத்தியாதோ ந யஜி கல்பனம் சோமேன யஜேதா இதி பிரத்யக்ஷ யஜி ஸ்ருதேஹே இத்யுக்தம் தேன நியாயேன வைஸ்வதேவ்யாமிக்ஷா இத்யத்ராபி யஜி கல்பனம் மாஸ்து. வைஸ்வதேவேன யஜேதா இத்யத்ர பிரத்யக்ஷ யஜி ஸ்ருதேஹே இங்கே நேரடியா இருக்கிறதுனால. இதுவரையும் பங்கி அர்த்தம் புரிஞ்சுதா? ஏவஞ்ச அனேனைவ வாக்கியேன தேவதா விசிஷ்ட கர்ம விதானமஸ்து. வைஸ்வதேவேன யஜேதா இது வாக்கியேனைவ விஸ்வதேவ தேவதா விசிஷ்ட யாக விதானமஸ்து. அப்போ அந்த வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட விஸ்வதேவ தேவதா விசிஷ்ட யாகா இருக்கே, அந்த யாகத்துக்கு தேவையான திரவியாகாங்ஷா வரும் பொழுது தஸ்ய ச கர்மணஹா ச திரவியாகாங்ஷாயாம் வைஸ்வதேவ்யாமிக்ஷா இது திரவிய விதானமஸ்து. புரிஞ்சுதா இது? போன பங்கில சோமேன யஜேதேதி பிரத்யக்ஷ யஜி ஸ்ருதேஹே அப்படின்னு அந்த பஞ்சமி எதுக்கு வித்யமானத்வாத் தேன ஹேதோஹோ தஸ்மாத் ஹேதோஹோ பிரத்யக்ஷ ஸ்ருதி யஸ்மாத் அஸ்தி தஸ்மாத் தத்ரைவ விதி அஸ்து உற்பத்தி விதி அஸ்து இது காரணாத். ஏவஞ்ச அனேனைவ வாக்கியேன தேவதா விசிஷ்ட கர்ம விதானம் அஸ்து தஸ்ய ச திரவியாகாங்ஷாயாம் வைஸ்வதேவ்யாமிக்ஷா இது திரவிய விதானம் அஸ்து. இப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? 2 வாக்கியத்துக்கும் வையர்த்தம் இல்லாமல் அழகா வேலை முடியும். அதுதான் சொல்றார். ஏவஞ்ச ந வாக்கியத்வயஸ்யாபி அனுவாதத்துவம். ஒரு வாக்கியம் விதாயகம், ஒரு வாக்கியம் அனுவாதகம், இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. 2ம் விதாயகம் ஆயிடுத்து. ஒண்ணு கர்மாவை விதிக்கிறது, ஒண்ணு திரவியத்தை விதிக்கிறது இல்லையா? 2 வாக்கியத்துக்கும் ஒரு சார்த்தக்கியம் வந்துடுது. நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு இல்லையா இந்த மதம்? ஏவஞ்ச வாக்கியத்வயஸ்யாபி அனுவாதத்துவம். இதுல இன்னொரு ஒரு கிளேஷமும் போயிடும். என்ன கிளேஷம் தெரியுமா? முன்னாடி சொன்னா 8 கர்மாக்கள் தானே சொன்னா, இப்பயும் அதே 8 கர்மாக்கள் தான். எப்போ நான் சொல்றது வைஸ்வதேவ்யாமிக்ஷாங்கிற வாக்கியம், வைஸ்வதேவ்யாமிக்ஷா இல்ல, வைஸ்வதேவேன யஜேதா அப்படிங்கிற வாக்கியமானது கர்ம விதாயகமா இருந்தால், முன்னாடி இது ஒரு கேள்வி இப்படி வந்து தெரியுமா? இந்த வைஸ்வதேவேன யஜேதாங்கிற வாக்கியம் கர்மாவை விதிக்குமே, ஆனால் 9 கர்மான்னு ஆயிடும். அப்படி 9 கர்மாவா ஆயிட்டா அஷ்டௌ ஹவீம்ஷின்னு சொல்லப்பட்ட வாக்கியத்துக்கு விரோதம் வந்துடும் அப்படின்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? இப்படி ஒரு நடுவுல இப்படி ஒரு கேள்வி வந்தது. ஆனா இப்போ அந்த கேள்வியும் வராது. ஏன் வராது தெரியுமா? 8 தான், 9 இல்ல. புரியுறதா? ஏன்னா வைஸ்வதேவ்யாமிக்ஷா அப்படிங்கிற இடத்துல நம்ம கர்ம விதாயம் ஒத்துக்கல. அங்கேயும் கர்ம விதானத்தை ஒத்துண்டு வைஸ்வதேவேன யஜேதாங்கிற வாக்கியத்தினாலையும் கர்ம விதானம் ஒத்துண்டா 9 கர்மான்னு ஆயிடும். ஆனா இப்போ 8 தான். அதுக்கு ஒன்னும் பாதகம் வரல இல்லையா? இந்த கேள்வி ஞாபகம் இருக்கு இல்லையா? ஞாபகம் இருக்குண்ணா. அதுதான் இங்க சொல்றா பாருங்க. நாபி அஷ்டௌ ஹவீம்ஷி இதி அனன்யகதிக லிங்க விரோதாபி பவேத் ந பவேத். இப்படின்னு ஒருத்தர் அவருடைய மதத்தை சொன்னார். ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. இது சேத் இது சொல்ல முடியாதுப்பா இந்த இடத்துல. ஏன் சொல்ல முடியாது? நீங்க தானே ஒத்துண்டேல ஐந்திரவாஜவம் கிருண்ணாதி, அங்க மட்டும் நீங்க ஒத்துண்டேல, இங்க ஏன் ஒத்துக்க மாட்டீங்கிறேன் அப்படின்னு நம்ம கேள்வி வருமா வராதா? அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கும் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதுவும் இதுவும் 2 ஒரே மாதிரி இல்லை. என்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க. மைவம் நீ சொல்றபடி இங்க ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாது? வைஸ்வதேவ்யாமிக்ஷா இத்யத்ரா யஜ் அகல்பனே ஆமிக்ஷா கிமனுவாதேன விதீயதே இதி வக்தவ்யம். இங்க பாருங்க, இந்த வைஸ்வதேவ்யாமிக்ஷா அப்படிங்கிற வாக்கியத்துல யாக கல்பனம் பண்ணலேன்னு வச்சுப்போம். வச்சுண்டால்
இந்த ஆமிக்ஷா திரவியமானது எதை உத்தேசிச்சு விதிக்கப்படுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? அப்படி வரும்பொழுது நம்ம என்ன பதில் சொல்லணும்? அங்கே விஸ்வதேவா தேவதா அங்கதான் பிரச்சனையே. இது பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு இருக்கா இல்லையா, அந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட கர்மாவை உத்தேசிச்சு தத்னா ஜுஹோத்திங்கிற இடத்துல ஹூ தாத்துனால அந்த கர்மா அனுவாதம் பண்ணி ததுத்தேசேன ததி விதியத்தைன்னு சொல்றோம். இங்க ஒண்ணு சிக்கல் இல்லை. ஆனா இந்த இடத்துல பாருங்க, வைஸ்வதேவியாமிக்ஷா அப்படிங்கிற இடத்துல யாக கல்பனம் பண்ணலைன்னா இந்த திரவியமானது தேவதையை உத்தேசிச்சு விதிக்கிறதா ஆயிடும். ஏன்னா இந்த ஆமிக்ஷா பதத்தை விட நீங்க இந்த வைஸ்வதேவ பதத்தை எடுத்துக்கோங்க. வைஸ்வதேவ பதம் எதை சொல்றது? சா வைஸ்வதேவி, வைஸ்வதேவி அப்படிங்கிற பதம் எதை சொல்றதுன்னு கேட்டா, விஸ்வேதேவ தேவதா சம்பத்தம் திரவியம் அப்படின்னு அதை சொல்லுது. ஆமிக்ஷா இருக்கிறதுனால ஸ்ரீலிங்கமாக வைஸ்வதேவின்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல யாகத்தை நீங்க கல்பிக்கலைன்னா அந்த திரவியம் எதற்கு அங்கமாக ஆயிடும் தெரியுமா? தேவதாவுக்கு அங்கம்னு ஆயிடும். நமக்கான வேண்டியது என்னது? அது எப்போ ஆகும்னு கேட்டா, அதே வாக்கியத்துல நீங்க யாக கல்பனம் பண்ணினால் அப்போ என்ன ஆயிடும்? தேவதாவும் திரவியமும் யாகத்துக்கு அங்கம்னு ஆயிடும். புரியுறதா? நீங்க யாக கல்பனம் பண்ணலேன்னு சொன்னா அதே வாக்கியத்துல தேவதாவுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு ஆயிடும். அப்போ நீங்க இந்த கர்மாவுக்கு அங்கம்னு சொல்றதா இருந்தால் அதே வாக்கியத்துல நீங்க யாகத்தை சொல்லக்கூடியதான பதத்தை கல்பிச்சே ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா ஐந்திரவாஜவங்கிரநாதி அந்த இடத்துல இந்த சிக்கல் இல்லை. புரியுறதா? வித்தியாசம் புரியுறதா? ஏன்னா ஐந்திரவாஜவங்கிரநாதிங்கிற இடத்துல அங்க தேவதா விசிஷ்ட கிரகணம் விதியத்தை, யாகஹான விதியத்தைங்க. ஐந்திரவாஜவங்கிரநாதி அப்படிங்கிற இடத்துல இந்த தேவதா சம்பந்தி கிரகணம் விதியத்தை, யாகஹான விதியத்தை. யாகஹாத்து சோம நைஜேதங்கிற வாக்கியத்துல விதிக்கப்படுறது. வித்தியாசம் புரியுறதா? அப்போ இந்த இடத்துல நீங்க அவசியம் வைஸ்வதேவே நைஜேத வைஸ்வதேவ் யாமிக்ஷாங்கிற இடத்த யாக கல்பனத்தை ஒத்துண்டே ஆகணும். இல்லைன்னா திரவியம் தேவதாவுக்கு அங்கம்னு ஆயிடும். அதுதான் சொல்ல பாருங்க. வைஸ்வதேவ் யாமிக்ஷா இத்தியத்ர யஜ்ஜகல்பனே, அதாவது யாகத்தை கல்பிக்காமல் இருந்தால் ஆமிக்ஷா திரவியமானது கிமனுவாதேன விதீயத்தை இது வக்தவியம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? வேற வழி இல்லாம விஸ்வதேவானுவாதேன திரவிய விதானே திரவியஸ்ய தேவதாங்கத்துவம் ஏவ சியாத் ந யாகாங்கத்துவம். ஏன்னா நீங்க அந்த வாக்கியத்தை யாகத்தை சொல்ல போறது இல்லைன்னு சொல்லிட்டே. அப்போ அந்த இடத்துல வைஸ்வதேவிங்கிற பதம் விஸ்வதேவ தேவதா சம்பந்தத்தை தான் சொல்றது. அப்போ ததங்கம் தான் ஆகும் திரவியம். சரியா? இது புரிஞ்சுதான்? கிஞ்ச வைஸ்வதேவி சப்தः தேவதா தத்தி தத்வாத் ஆமிக்ஷாம் தத்வேன ப்ரூதே இத்யுக்தம். அதாவது வைஸ்வதேவி சப்தஹாவானது எப்படி உருவாயிருக்குன்னு கேட்டால் தேவதா தத்தித பிரத்யத்தினால உருவாயிருக்கு, அதை கொண்டு உருவாயிருக்கு. அப்ப என்ன அடுத்து? ஆமிக்ஷாம் தேவதா சம்பந்தித்வேன ப்ரூதே. வெறும் ஆமிக்ஷாவா சொல்லாது, விஸ்வதேவ தேவதாவுக்கு சம்பந்தப்பட்ட ஆமிக்ஷாவாகத்தான் சொல்லும். தத்ர விஸ்வதேவானுவாதேன திரவிய விதானம் வைஸ்வதேவி சப்தேனேவ கர்த்தவியம். அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா? இப்ப பாருங்க, முந்தின பங்கில என்ன சொல்லி கொடுத்தா நமக்கு? இந்த வைஸ்வதேவிங்கிற பதமானது தேவதாவுக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது தேவதாவுக்கு அங்கமான திரவியம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். யாகத்தினுடைய அங்கமாக ஆமிக்ஷா திரவியத்தை சொல்லாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது ஒரு தோஷம் ஆயிடுத்தா? இது புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிறது ரெண்டாவது தோஷா. என்ன தோஷான்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு விஸ்வதேவ தேவதா சம்பந்தமான திரவியம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த அர்த்தம் எந்த பதத்திலிருந்து கிடைச்சது? வைஸ்வதேவி.
வைஸ்வதேவிங்கிற அந்த ஒரே பதத்தால் தான் கிடைச்சது. முன்னாடி சொன்ன தோஷம் என்னது தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன தோஷம் அந்த திரவியமானது யாகத்துக்கு அங்கம் இல்லை, தேவதாவுக்கு அங்கம்னு கிடைக்கும். இது ஒரு தோஷம் முன்னாடி சொன்னது. இப்ப சொன்ன தோஷம் என்ன தெரியுமா? இந்த தேவதாவுக்கு சம்பந்தப்பட்ட திரவியம்னு சொல்லக்கூடிய பதம் ஒரு பதம், ஒரே பதம். இந்த ஒரு பதத்துல நல்லா கவனிங்கோ. இப்போ இந்த இடத்துல அங்கம் எது, அங்கி எது, எது உத்தேசம், எது சாதனம்? இப்ப நாம ஒரு விஷயத்த பார்த்தோமா இல்லையா? விஸ்வே தேவதாவுக்கு சம்பந்தப்பட்ட திரவியம் அப்படின்னு நம்ம பார்த்தோமா இல்லையா? இந்த ரெண்டுத்துல எது சாதனம், எது சாத்தியம், எது உத்தேசம், எது விதேயம்? ஆமிக்ஷாதான் உத்தேசம், விதேயம் வைஷ்ணவி சப்தம். மாத்து சொல்றேன். ஆமிக்ஷா திரவியம் சாதனம், விதேயம், உத்தேசம் தேவதா. அங்காங்கி பாவத்தை சொல்றோம் இல்லையா? இப்ப புரிஞ்சது இல்லையே எப்படின்னு? விஸ்வே தேவதா உத்தேசியம், விதேயமானது திரவியம். எது? ஆமிக்ஷா திரவியம். சரி, இப்படி உத்தேசம் விதேயம் ரெண்டும் சொல்லப்படுகின்றது ஒரே பதத்தினால. எந்த பதத்தினால? வைஷ்ணதேவி பதத்தினால. இப்படி ஒரே பதமானது ரெண்டு அம்சங்களை சொல்லுமா இருந்தால் அங்க ஒரு தோஷா வரும். என்ன தோஷா ஞாபகம் இருக்கா? ஏக பிரசரதா அப்படின்னு ஒரு ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரே பதத்துல ஒரு பதம் உத்தேசத்தை சொல்லும், ஒரு பதத்தை விதேயத்தை சொல்லுமா இருந்தால் ஏக பிரசரதா பங்கா. இது நம்ம எங்க உதாரணம் பார்த்தோம்னு கேட்டால், இது வஷட்கர்த்து பிரதம பக்ஷாங்கிற பதத்துல பார்த்தோம். பிரதம பக்ஷாங்கிற இடத்துல பக்ஷத்தை உத்தேசிச்சு பிராதமியம் விதியதேன்னு சொல்றதா இருந்தால், ஒரே பதத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்சம் உத்தேசத்தை சொல்றது, ஒரு அம்சம் விதேயத்தை சொல்றது, இப்படின்னு சொல்றதா இருந்தால் அங்க ஏக பிரசரதா பங்க தோஷா இப்படின்னு சொன்னோமா இல்லையா? இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துடும் இங்க. அப்ப இங்க ரெண்டு தோஷம் சொல்லியிருக்கா. என்ன தெரியுமா? ஆமிக்ஷா திரவியமானது யாகத்துக்கு அங்கம் இல்லே, விஸ்வே தேவதா அங்கம்னு ஆயிடும். இது ஒரு தோஷா இருக்கட்டும். ரெண்டாவது என்ன சொன்னா? வைஸ்வதேவிங்கிற பதத்தினாலேயே உத்தேசமும் சமர்ப்பிக்கப்படும், விதேயமும் சமர்ப்பிக்கப்படுமா இருந்தால் அங்கே ஏக பிரசரதா பங்க தோஷா வந்துடும் அப்படின்னு. இது ரெண்டாவது தோஷா. புரிஞ்சுதா? இது நல்லா நான் புரிஞ்சுட்டேன். இதுதான் பங்கில சொல்ற பாருங்க. தத்ர விஸ்வதேவானுவாதேனா, அப்ப விஸ்வதேவாங்கிறது உத்தேசம்னு தெரிகிறது. திரவிய விதானம் வைஸ்வதேவி சப்தேனைவ கர்த்தவியம். ஏன்னா பதஸ்ருதேகே. பதஸ்ருத்தின்னா என்னது? ஒரே பதத்திலேதான் அந்த விதேயமும் ஸ்ரூயமானமா இருக்கு, உத்தேசமும் ஸ்ரூயமானமா இருக்கு. எதை போல? யதா பாவனாயாம் கரண சமர்ப்பணம் தாத்துனா ஏவ கிரியதே குதஹா பதஸ்ருதேகே. இப்ப பாருங்க, சோமேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல யஜேதால இருக்கக்கூடிய விதி பிரத்யேகத்தினால ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது. அந்த ஆர்த்தி பாவனாவினுடைய கரணாகாங்கையில எது கரணமாக சேர்றது? யாகஹா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரே பதத்தினால சொல்லப்பட்ட யாகஹா தான் முதல்ல போய் சேரும். ஏக பத ஸ்ருதிஹி அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அத போல இங்கேயும் விஸ்வே தேவ பதத்துல தேவதோத்தேசேன திரவியம் விதியதேன்னு சொன்னா எந்த திரவியம் விதிக்கப்படுதுன்னு கேட்டா அங்கேயே ஸ்ரூயமானமா இருக்கக்கூடியதான திரவியம் தான் முதல்ல போய் சேரும். ஏன்னா ஏக பத ஸ்ருதே. அதுதான் இங்க சொல்ற பாருங்க. யதா பாவனாயாம் கரண சமர்ப்பணம் தாத்துனா ஏவ கிரியதே பதஸ்ருதேஹே நது உபபதேனா இத்யுக்தம் பாவார்த்தாதிகரணே. நம்ம முன்னாடி சொன்னது போல தத்வத் அத்ராபி ஏகபதஸ்ருத்யா திரவியம் தேவதாயாம் அன்வேதி அப்படின்னு ஆயிடும். அப்படி சொன்னா என்ன ஆயிடும்? தத்ரச்ச வஷட்கர்த்து பிரதம பக்ஷா இதி வதேவா ஏக பிரசரதா விரோதா. தோஷா எப்படி சொன்னான்னு புரிஞ்சுதா? புரிஞ்சது. அதஹா அதனால இங்க என்ன சொல்ல முடியாது? வைஸ்வதேவி ஆமிக்ஷாங்கிற இடத்துல யாகத்தை கல்பனம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அவசியம் நீ யாகத்தை சொல்லக்கூடிய பதத்தை அங்க ஒண்ணு கல்பிச்சே ஆகணும். யாகானுவாதேனாபி திரவிய விதானார்த்தம்
வைஸ்வதேவ்யாமிக்ஷா இத்தியத்ர யஜி கல்பனம் தாவத் அவசியம் கர்த்தவியம். அப்போ யாகத்தை சொல்லக்கூடிய பதத்தை நீங்க அவசியம் கல்பிக்கணும்னு வந்தாச்சுன்னா இங்கதான் கர்மோத்பத்தி. ஏன்னா இங்கதான் திரவியமும் இருக்கு, தேவதாவும் இருக்கு. எந்த இடத்துல திரவிய தேவதா ஸ்ரூயமானமா இருக்கோ யாக ஸ்வரூபம், அங்கதானே யாகத்தை கல்பிக்கணும். அப்படி பார்த்தால் வைஸ்வதேவ்யாமிக்ஷாங்கிற இடத்துலதான் திரவியம் தேவதா ரெண்டும் ஸ்ரூயமானமா இருக்கு. அங்க எஜு பதத்தையும் கல்பிச்சு ஆகணுங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப அவசியம் அங்கதான் கர்மோத்பத்தி. அங்க கர்மோத்பத்தியை ஒத்துண்டாச்சுன்னா வைஸ்வதேவேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல எஜு பதம் ஸ்ரூயமானமா இருந்தாலும் அங்க கர்மோத்பத்தி சொல்ல முடியாது. புரிஞ்சதா எப்படி கொண்டு போயிருக்கான்னு? அதுதான் சொன்னான். அதச்ச பசு சோமாதிகரண வைஷமியம். நீ அந்த ஒரு அதிகரணத்தை காமிச்சு இங்க கேள்வி கேட்ட இல்லையா, அது போல இது இல்லை, இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதச்ச பசு சோமாதிகரண வைஷமியம்னா அதை காட்டிலும் இங்க வித்தியாசம் இருக்கு, வைலக்ஷண்யம் இருக்குன்னு அர்த்தம். அங்க எப்படி ஐந்திரவாஜவம் கிருண்ணாதி இத்தியத்ர தேவதா விசிஷ்ட கிரகண விதானேன தத்ர எஜ் அகல்பனா, தத்ர எஜ் கல்பனம் நாபேட்சத்தை. ஏன்னா அங்க யாகா விதிக்கப்படல, ஐந்திரவாஜவ கிரகணம் தான் விதிக்கப்படுறது. அந்த கிரகணத்தை சொல்லக்கூடிய பதம் அங்கே இருக்கு, கிருண்ணாதின்னு. அதனால அங்க யாகத்தை கல்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இங்க வைஸ்வதேவ்யாமிக்ஷாங்கிறத யாகத்தை சொல்லக்கூடிய பதத்தை கல்பிச்சே ஆகணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இதுதான் வித்தியாசம். எஜி கல்பனேச்ச, அதாவது வைஸ்வதேவ்யாமிக்ஷாங்கிற இடத்துல எஜி கல்பனம் பண்ணணும்னு வந்தாச்சுன்னா அப்பொழுது என்ன ஆயிடும்? வைஸ்வதேவ்யாமிக்ஷா இத்தியத்ரைவ திரவிய தேவதா விசிஷ்ட கர்ம விதானம் யுக்தம். அங்கதான் கர்மோத்பத்தியை ஒத்துக்கிறது தகுந்ததா இருக்கும். ஏன்னா ரூபத்வய ஸ்ரவணாத். நல்லா பாருங்க, தத்தே பயசி தத்தியானயதிங்கிற அந்த வாக்கியத்துல ரூபத்வயம் இருக்கு. என்னென்னது? தேவதா திரவியம். வைஸ்வதேவேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல ஒரே ஒண்ணுதான், தேவதா மட்டும்தான் இருக்கு. அப்போ அங்க ஒத்துக்கிறதா வைஸ்வதேவ்யாமிக்ஷாங்கிற இடத்துல ஒத்துக்கிறது தான் தேவலை. இப்படி ஒத்துண்டா இன்னொரு ஒரு சௌலபியம் இருக்கு. பிராயபாட பங்கம் வந்துடாது. பிராயபாட பங்கம்னு என்ன தெரியுமா? இப்ப பாருங்க, ஆக்னேயம் அஷ்டாகபாலன் நிர்வபதி சௌமியன் சரும் மாருதம் சப்தகபால் வரிசையா வருது இல்லையா? இந்த அத்தனை வாக்கியங்களும் நீங்க பாருங்க, வரிசையா திரவிய தேவதா விசிஷ்ட கர்ம விதியத்தேன்னு வரிசையா வருதா? ஆனா 7வது வாக்கியத்துல மட்டும் கர்மா விதிக்கல. வைஸ்வதேவேன எஜேதங்கிற வாக்கியத்தினால கிடைக்கப்பெற்ற கர்மாவை உத்தேசிச்சு வெறும் திரவியம் தான் விதிக்கப்படுதுன்னு சொல்லணும். அப்ப என்ன ஆயிடும்? மத்த எல்லா வாக்கியத்திலையும் திரவிய தேவதா விசிஷ்ட கர்ம விதானம், இங்க மட்டும் கேவலம் திரவிய விதானம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த பிராய பாட்டான ஒரே மாதிரி வரிசையா வந்துட்டு இருக்கு இல்லையா, அது கெட்டு போச்சு அப்படிங்கிற இன்னொரு தோஷகாவும் வருது. புரியுறதா? அதுதான் இங்க சொல்ல பாருங்க. ஏவஞ்சா ஆக்னேயா அஷ்டாகபாலஹ சௌமியச்சருஹு இத்தியாதி வாக்கியைஹி வைஸ்வதேவ்யாமிக்ஷா இதி வாக்கியஸ்ய பிராயபாடா ரக்ஷிதா பவதி. எல்லாம் ஒரே மாதிரியே திரவிய தேவதா விசிஷ்ட கர்ம விதானம்னு ஒத்துண்ட மாதிரி ஆயிடும். எப்போ? வைஸ்வதேவ்யாமிக்ஷாங்கிற வாக்கியத்திலேயே கர்மோத்பத்தியை ஒத்துண்டால். இல்ல வைஸ்வதேவேன எஜேதாங்கிற வாக்கியத்துல கர்மோத்பத்தி, இங்க திரவிய விதானம் சொன்னா பிராயபாடா நஷ்டஹா ஸ்யாத். அந்யதாஹி, அந்யதான்னா எப்போ இந்த இப்படி கர்மோத்பத்தி நீங்க வைஸ்வதேவ்யாமிக்ஷாங்கிறத ஒத்துக்கலையோ அப்போ என்ன ஆயிடும்? தேஷு சர்வேஷு திரவிய தேவதா சம்பந்த கல்பித யாக விதானம், எங்கே ஆக்னேயம் அஷ்டாகபால் நிருபதிங்கிறதுல அத்திரச்ச கேவலம், அதாவது வைஸ்வதேவ்யாமிக்ஷாங்கிறத வாக்கியத்துல மட்டும் திரவிய மாத்திர விதானம் இது வைரூப்பியம் பிரசஜ்யேதா பிராயபாட நஷ்டா சியாத். புரிஞ்சுத்தா பங்கி அர்த்தம் எப்படின்னு? கிஞ்ச வைஸ்வதேவேன யஜேதா இத்யத்ர வைஸ்வதேவ சப்தஸ்ய தேவதா சமர்ப்பகத்வே. இப்ப இன்னொரு ஒரு தோஷம் சொல்றா. என்ன தோஷம் சொல்றா தெரியுமா? இப்ப நீ சொல்றபடி வைஸ்வதேவேன யஜேதா அப்படிங்கிற இடத்துல அந்த பதம் தேவதா விசிஷ்ட கர்ம விதாயகமா ஒத்துண்டால் என்ன ஆயிடும் தெரியுமா? எத்விஸ்வே தேவா சமயஜந்தாங்கிற வாக்கியம் வியர்த்தம் ஆயிடும். ஏன்னா இங்கேயே தேவதா விசிஷ்ட கர்ம விதாயகம் நீ சொல்லிட்டு இருக்க இல்லையா? புரியுறதா இது எப்படின்னு? வைஸ்வதேவேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல தேவதா விசிஷ்ட கர்ம விதானம் யாரு சொல்றாளோ அவளுடைய பட்சத்துல
இந்த அர்த்தவாதா இருக்கு வியர்த்தம் ஆயிடும். எது எத் விஸ்வே தேவா சமயஜந்தான்னு நல்லா பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? எத் விஸ்வே தேவா சமயஜந்தாங்கிற அந்த அர்த்தவாத வாக்கியம் தான் தேவதா சமர்ப்பகம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனா வைஸ்வதேவேன யஜேதாங்கிற வாக்கியத்தை தேவதா விசிஷ்ட கர்ம விதானம்னு சொல்றதா இருந்தால் அங்கேயே தேவதா கிடைச்சிருது. அப்ப இந்த அர்த்தவாதம் என்ன பண்றது? அதுக்கு ஒண்ணும் வேலை இல்லை, அது வியர்த்தம்னு ஆயிடும். அப்போ என்னன்னு எவ்வளவுலாம் தோஷம் வருது பாருங்க. வைஸ்வதேவேன யஜேதாங்கிற இடத்த கர்மோத்பத்தி ஒத்துக்கிறதா இருந்தால் பிராயபாட்ட பங்கா வந்துடுறது, அர்த்தவாதம் வியர்த்தம் ஆயிடுறது, எவ்வளவு தோஷம். அதுக்கு பேசாம நம்ம என்ன பண்ணலாம்? வைஸ்வதேவியாமிக்ஷாங்கிறத கர்மோத்பத்தியை ஒத்துண்டால் இந்த அத்தனை தோஷம் போயிடும். இப்ப இந்த அர்த்தவாதத்தினுடைய வையர்த்தத்தை சொல்றதுக்கு உண்டான பட்சத்தை ஆரம்பிக்கிறார். கிஞ்ச வைஸ்வதேவேன யஜேதா இத்யத்ர வைஸ்வதேவ சப்தஸ்ய தேவதா சமர்ப்பகத்வே யத்விஸ்வே தேவா சமயஜந்தா தத் வைஸ்வதேவஸ்ய வைஸ்வதேவத்வம் இத்யஸ்ய அர்த்தவாதஸ்ய அத்தியந்தமேவ நிராலம்பனத்துவம் சியாத் நிர்விஷயத்துவம் சியாத். நிராலம்பனம் சொன்னா நிர்விஷயத்துவம் அப்படின்னா வையர்த்தியம். அது எதையும் சொல்லலை, அது பேசாம இருக்கு, எதையோ சொல்லிட்டு இருக்கு, சம்பந்தம் இல்லாம ஏற்கனவே கிடைச்ச வஸ்துவை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு ஆயிடும். சரியா? ஏதது அர்த்தவாதாதி வைஸ்வதேவ சப்தா விஸ்வதேவ கர்த்தகத்வேன கர்மணி பிரவருத்தா இது ஞாயதே. இந்த அர்த்தவாதத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், வைஸ்வதேவ சப்தமானது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், விஸ்வதேவ தேவதா கர்த்தகத்வேன, விஸ்வே தேவர்கள் அதாவது விஸ்வதேவதா இவர்கள் பண்ணினதுனால அந்த கர்மாவுக்கு வைஸ்வதேவகான்னு பேரு கிடைச்சது. அதைத்தானே இந்த அர்த்தவாதம் சொல்லியிருந்தது. அதெல்லாம் வியர்த்தம்னு ஆயிடும். ஏன்னா இப்படி இல்லாமலேயே விஸ்வதேவ தேவதா விசிஷ்ட கர்ம விதியத்தைன்னு வந்துடுறது அங்கேயே உற்பத்தி வாக்கியத்திலேயே. புரியுறதா உங்களுக்கு இந்த பட்சங்கள்லாம்? புரியுறதுண்ணா. அப்போ இந்த அர்த்தவாதமானது வியர்த்தம் ஆயிடும். தத் தேவதா சமர்ப்பகத்வே விருத்தியதே. தத்தேவதா சமர்ப்பகம்னா அந்த வைஸ்வதேவேன யஜேதா அப்படிங்கிற வாக்கியமே தேவதா விசிஷ்ட கர்ம விதானம் பண்றதுன்னு சொன்னா தத் விருத்தியதே. சரியா? அதாவது அந்த இடத்துல இப்ப பாருங்க என்ன வித்தியாசம் பாருங்க. இந்த 8 கர்மாக்களுக்கும் அர்த்தவாதத்தை வச்சுண்டு நாம பெயரை சொல்றதா இருந்தால் எப்படி கிடைக்கும்? இந்த 8 கர்மாக்களும் விஸ்வதேவ தேவதாக்களால் அனுஷ்டிக்கப்பட்டவைகள், அதனால இவைகளுக்கு வைஸ்வதேவகான்னு பெயர் அப்படின்னு அர்த்தவாதத்துக்கு கிடைக்கும். இதே வைஸ்வதேவேன யஜேதா அப்படிங்கிற வாக்கியமே தேவதா விசிஷ்ட கர்ம விதானம்னு சொன்னா இவர்களால் அனுஷ்டிக்கப்பட்டதுன்னு சொன்னதெல்லாம் வேஸ்ட். அது இல்லாமலே பேர் கிடைச்சிடும். ரெண்டுத்துக்கும் பிரவருத்தி நிமித்தம் பாருங்க. அர்த்தவாதத்தை வச்சுண்டு பெயரை சொல்லதா இருந்தால் அந்த தேவதைகளால் அனுஷ்டிக்கப்பட்ட கர்மாக்கள்ங்கிற ஒரு அர்த்தம் கிடைக்கும். இதே உற்பத்தி சிஷ்ட தேவதாவை வச்சுட்டு சொல்லதா இருந்தால் அந்த கர்மாவில அது தேவதை, அதனால அதுக்கு அது அந்த பெயர். வித்தியாசம் ரெண்டும் புரியுறதா உங்களுக்கு? புரியுறதுண்ணா. அப்போ உற்பத்தி சிஷ்ட தேவதாவை வச்சுட்டு பெயரை சொல்லதா இருந்தால் இந்த அர்த்தவாதம் சொல்லி கொடுத்ததே இந்த தேவதைகளால் அனுஷ்டிக்கப்பட்ட கர்மாக்கள் அப்படின்னு அது விரோதமாயிடும். அது இங்க வராத போயிடும். அதுதான் விருத்தியதை. அந்த பிரவருத்தி நிமித்தம் இங்க வராத போயிடும். புரிஞ்சுதா? புரியுறதுண்ணா. புரியுறதுண்ணா. கிஞ்ச இந்த கிஞ்சன்னு அடுத்தடுத்து பட்சம் போயிட்டே இருக்கார். கிஞ்ச வைஸ்வதேவேன யஜேதா இத்யஸ்ய யாக விதித்வே ஆமிக்ஷாயாக ந உற்பத்தி சிஷ்டத்துவம். எங்கேயோ போயிட்டார் பாருங்க. நாம ஒரு விஷயத்தை முன்னாடி பார்த்திருந்தோம், ஞாபகம் இருக்கா? சப்தே பயசி தத்யானயதி சா வைஸ்வதேவி ஆமிக்ஷா. அதுக்கப்புறம் வாஜிபியோ வாஜினம் அப்படின்னு இன்னொரு வாக்கியம் கூட அடுத்தாப்புல இருக்குன்னு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த வாஜிபியோ வாஜினம் அப்படிங்கிற வாக்கியத்தினால வாஜின திரவியம் விதிக்கப்படுறது. அப்போ இந்த ஆமிக்ஷா யாகத்துல 2 திரவியமா இல்ல 1 திரவியமா அப்படின்னு கேள்வி கேட்டோம். அதாவது இந்த யாகத்துல ஆமிக்ஷாங்கிற திரவியமும் உண்டு, வாஜின திரவியமும் உண்டு அப்படின்னா, இல்லைன்னா ஆமிக்ஷா திரவியம் உற்பத்தி சிஷ்ட திரவியம், அதனால வாஜிபியோ வாஜினம் அப்படிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட வாஜின திரவியம் அந்த கர்மாவில சேர்க்க முடியாது. அதனால இது கர்மாந்தரத்தை விதிக்கிறது, குணாத் கர்ம பேதா அப்படின்னு 2வது பட்சம். இப்படி 2 பட்சம் நம்ம சொன்னோம், ஞாபகம் இருக்கா? 2த்துல எந்த பட்சம் சித்தாந்த பட்சம் ஞாபகம் இருக்கா?
ஒரு திரவியம் தான். ஒரு திரவியம் தான், அதாவது ஆமிக்ஷா தான் திரவியம். அப்போ வாஜிபியோ வாஜினம் அப்படிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட வாஜின திரவியம் கர்மாந்தர விதாயகம் ஆயிடும். அதாவது குணாத் கர்ம பேதா. இதை நம்ம சொல்லும் போது விளக்கம் கூட கொடுத்த ஞாபகம் இருக்கு. ஆமிக்ஷான்னா என்னது எல்லாம் கூட பார்த்தோம். இந்த சூடா இருக்கக்கூடிய பால்ல தயிரை சேர்த்தோம்னா அது ரெண்டு விதமா வரும். ஒண்ணு வந்து கனீபூதமா வரும், அதுதான் ஆமிக்ஷா, கட்டியா பன்னீர். இன்னொன்று ஜலம் நீர்க்க வரும், அதுதான் வாஜின திரவியம். அது அணு உற்பன்னம் திரவியம். அப்பேற்பட்ட திரவியமானது பூர்வத்திர அனிவிஷமானாத் குணாத் கர்மம் வினத்தின்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எப்போ சரி வரும் தெரியுமா? ஆமிக்ஷா உற்பத்தி சிஷ்ட திரவியமா இருந்தாதான் வாஜினம் வந்து அதை காட்டிலும் துர்பலங்கிறதுனால அந்த கர்மாவில சேர்க்க முடியாது, வேற கர்மாவை புதுசா சொல்லணும். இதெல்லாம் எப்போ ஆமிக்ஷாவானது உற்பத்தி சிஷ்டமா இருந்தால், புரியுறதா? அப்பதானே வாஜின திரவியம் உற்பன்ன சிஷ்டம் துர்பலம் சொல்ல முடியும். அதான் நீங்க இப்ப கடைசியா கேள்வி கேட்டவாளுடைய மதத்துல படி வைஸ்வதேவேன யஜேத அப்படிங்கிறது தான் கர்மோத்பத்தி வாக்கியமா இருந்தால், அந்த அங்க உற்பத்தியான கர்மாவை உத்தேசிச்சு வைஸ்வதேவி ஆமிக்ஷா அப்படிங்கிற வாக்கியத்தினால ஆமிக்ஷா திரவியம் விதிக்கப்படுமே. ஆனால் அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஆமிக்ஷா திரவியம் உற்பத்தி சிஷ்ட திரவியமா உற்பன்ன திரவியமா? உற்பன்ன திரவியம். அப்படி உற்பன்ன திரவியம் ஆயிடுத்துன்னா வாஜிபியோ வாஜினம்ங்கிற வாக்கியத்தை சொல்லப்பட்ட வாஜின திரவியத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வந்தது? ரெண்டும் சமபலம் தான் ஆயிடும். சமபலம் ஆயிடும். விகல்பமா அப்போ விகல்பா வந்துடும். எப்படி கொண்டு போறாரு பார்த்தாலா, எங்க கொண்டு போறாரு பாருங்க, புரிஞ்சுக்கா எப்படின்னு? சொல்றாரு பாருங்க. வைஸ்வதேவேன யஜேதா இத்யஸ்ய யாக விதித்வே ஆமிக்ஷாயாக ந உற்பத்தி சிஷ்டத்துவம் ததாச்ச தயா ஆமிக்ஷயா ந வாஜினம் பாதித்தும் சக்கியதே. ஏன்னா ரெண்டும் துர்பலம், ரெண்டுமே துர்பலம் ஆயிடும். ஒண்ணு பிரபலம் ஒண்ணு துர்பலம் அப்படிங்கிறது இல்லாத போயிடும். சக்கியதே இது உபயோகோ அப்பி. உபயோகம்னா எந்த ரெண்டும்? ஆமிக்ஷா வாஜினயோகோ உபயோகோ அப்பி யாகாங்கத்துவம் சியாத் ததாச்ச விகல்பா. அஸ்து விகல்பா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா விகல்பே அஷ்டௌ தோஷாக பவந்தி. அதுதான் சொல்றாரு. சச்ச விகல்பா அஷ்டதோஷ துஷ்டா இது. தஸ்மாத் வைஸ்வதேவ்யாமிக்ஷா இத்யத்ரைவ யாக விதானம் வக்தவ்யம் நது வைஸ்வதேவேன யஜேதா இத்யத்ர. அப்போ அந்த வைஸ்வதேவ்யாமிக்ஷான் வைஸ்வதேவேன யஜேதாங்கிறத வைஸ்வதேவ பதம் என்ன பண்றது? அனுவாதம் பண்றது. இத்யஸ்ய அனுவாதத்துவம். அனுவாதத்துவம் சொன்னா வியர்த்தம் ஆயிடுமே அப்படின்னு கேட்டா, இல்லப்பா, அந்த அனுவாதத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. என்னது? நம்ம சொன்னோமே, பிராச்சீன பிரவண தேச சம்பந்தா, வசந்த கால சம்பந்தா, பசுரூப பல சம்பந்தா இப்படின்னு சொன்னோமே, அந்த பிரயோஜனம் இருக்கு. ஒன்னும் வையர்த்தியம் வந்துடாது. அனுவாதத்வேச்ச யதா ந ஆனர்த்தக்யம் பவேத் ததா உக்தம் இத்யாஸ்தாம். தாவது ஆஸ்தாம்னா இந்த விசாரம் இதோட இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு பண்ணிட்டு இதோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி ஆஸ்தாம் தாவத். சரி, கடைசி என்ன சொல்ல வரையல்? தத் சித்தம் வைஸ்வதேவ சப்தஸ்ய கர்மநாமதேயத்துவம் கேன பிரமாணேன? தத்பிரக்ய சாஸ்திரம். தத்பிரக்ய சாஸ்திரேண ததேவம் நிரூபிதம் மத்வர்த்த லக்ஷணாதி பிரகார சதுஷ்டய நிரூபணேன நாமதேயஸ்ய விதேய யாக அர்த்தன யாக கர்ம விதேய அர்த்த பரிச்சேதகத்வேன அர்த்தவத்துவம் பிரயோஜனவத்துவம் சித்தம். இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகः. வாகீஷாத்யா சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे.